9 பேர் கொல்லப்பட்ட இந்திய நாடாளுமன்ற தாக்குதல் நடத்தப்பட்டு 24 ஆண்டுகள் ஆகும் வேளையில் ஜனநாயகத்தின் கோயிலாக பார்க்கப்படும் நாடாளுமன்றம் தாக்கப்பட்ட போது நடந்தது என்ன என்பதை பற்றி விரிவாக தற்போது பார்க்கலாம். 2001 இதே நாள் காலை 11:40 மணி DL 36J1527 எண் கொண்ட வெள்ளை நிற அம்பாசிடர் கார் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தது. அம்பாசிடர் காரில் இருந்தவர்கள் பாதுகாப்பு படை சீருடையில் இருந்தனர். அதுபோக உள்துறை அமைச்சக காவலர் குழு என்ற ஸ்டிக்கர் அம்பாசிடர் காரின் முன்பக்கமாக ஒட்டப்பட்டிருந்தது. இதை பார்த்ததும் உள்துறை அமைச்சகத்தின் அவசர அழைப்பில் பாதுகாப்புக்கு வந்திருப்பதாக கருதி நுழைவு வாயிலில் இருந்த காவலர்கள் அனுமதித்து விட்டனர். தொடர்ச்சியாக நுழைவு வாயிலில் இருந்து சென்ற அம்பாசிடர் கார் நாடாளுமன்றத்தில் 12வது கேட்டை நோக்கி வேகமாக சென்றது. அதே வேளையில் நாடாளுமன்ற 11வது கேட்டில் குடியரசு துணைத் தலைவர் பாதுகாப்பு வாகனங்கள் நின்றிருந்தது. இதனால் நேராக செல்ல முடியாத அம்பாசிடர் கார் இடதுபுறமாக திரும்பியது. அப்போது குடியரசு துணைத் தலைவரின் பாதுகாவலர்கள் காரை தடுக்க முயன்றனர். அம்பாசிடர் கார் மீது காவலர்களுக்கு சந்தேகம் எழுந்தது. அவர்கள் காரை நோக்கி ஓடிய போது பின்னோக்கி வந்த அம்பாசிடர் கார் குடியரசு துணைத் தலைவர் பாதுகாப்பு வாகனம் மீது மோதியது. இதன் தொடர்ச்சியாக அம்பாசிடர் காரை மடக்கிய காவலர்கள் காரை ஓட்டியவரை சட்டையை பிடித்து இழுத்தனர். அப்போது திபுவென காருக்குள் இருந்து வெளியேறிய பயங்கரவாதிகள் கண்ணில் பட்டவர்களை நோக்கி நாலாபுறமும் துப்பாக்கியால் சுட்டனர். பயங்கரவாதி யார், பாதுகாவலர்கள் யார் என்பது தெரியாது அதிர்ச்சியில் உறைந்த மக்கள் உயிரை பிடித்து கொண்டு பாதுகாப்பான இடத்தை நோக்கி ஓடினர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த மத்திய ரிசர்வ் காவல் படையினர் பயங்கரவாதிகளுக்கு பதிலடியை கொடுத்தனர். டெல்லி போலீசாரும் சேர்ந்து சண்டையிட நாடாளுமன்றம் சுற்றி வளைக்கப்பட்டது. பயங்கரவாத தாக்குதல் குறித்த தகவல் கிடைத்ததும் பயங்கரவாதிகள் நுழைந்துவிட முடியாத வகையில் நாடாளுமன்றம் மற்றும் அலுவலகங்களை தாளிட்டனர் நாடாளுமன்ற பாதுகாவலர்கள். அப்போது பிரதமர் வாஜ்பாய், உள்துறை அமைச்சர் அத்வானி அவர்களது அலுவலக அறையில் இருந்தனர். வெளியே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டை சத்தத்தை கேட்டவாறு நாடாளுமன்றத்திற்கு உள்ளே அமர்ந்திருந்தார்கள் எம்பிக்கள், அமைச்சர்கள். வெளியே பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே சண்டை தொடர்ந்தது. பயங்கரவாதிகள் நாடாளுமன்றத்தில் 1வது கேட்டை நோக்கி ஓடிய போது ஒரு பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டான். அப்போது அவன் உடலில் வைத்திருந்த வெடிகுண்டுகள் வெடித்து சிதறியது. 3 பயங்கரவாதிகள் நாடாளுமன்றத்தின் 9வது கேட்டிலும் ஒரு பயங்கரவாதி 5வது கேட்டிலும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜனநாயகத்தின் கோயிலான நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட இந்த பயங்கரவாத தாக்குதல் நாட்டையே உலுக்கியது. பயங்கரவாதிகள் உடனான சண்டையில் டெல்லி போலீசார் 5 பேர், நாடாளுமன்ற பாதுகாவலர்கள் 2, ஒரு தோட்ட ஊழியர் என 9 பேர் உயிரிழந்தனர். 5 பயங்கரவாதிகளும் நாடாளுமன்றத்தில் எம்பிக்களை பிணை கைதிகளாக பிடித்து வைத்து கொடூர தாக்குதலை அரங்கேற்ற திட்டமிட்டிருந்தது அரை மணி நேர சண்டையில் முறியடிக்கப்பட்டது. அவர்களிடமிருந்தும் காரிலிருந்தும் பெருமளவு ஆயுதங்கள் சிக்கியது. தானியங்கி துப்பாக்கிகள், கைத்துப்பாக்கிகள், கையெறி குண்டுகள், மின்னணு தொடர் குண்டுகள், உதிரி வெடிமருந்துகள், டிஃபன் பாக்ஸ் குண்டுகள் மற்றும் அமோனியம் நைட்ரேட் கொண்டு தயாரிக்கப்பட்ட அதிநவீன குண்டுகளும் சிக்கின. பயங்கரவாதிகள் உலர் பழங்கள், நட்ஸ் என நீண்ட நாள் தங்கியிருக்க உணவு ஏற்பாடோடு வந்ததும் தெரிய வந்தது. விசாரணையில் அப்சல் குரு, அவரது உறவினர் சவுகத் ஹுசைன் குரு, அவரது மனைவி அப்சன் குரு, டெல்லி பல்கலைக்கழக பேராசிரியர் SAR கிலானி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். 2001 டிசம்பர் 29 விசாரணை நீதிமன்றம் அப்சன் குரு தவிர்த்து மற்ற 3 மரண தண்டனை விதித்தது. 2003 டெல்லி உயர்நீதிமன்றம் கிலானியை விடுவித்தது. ஷவுகத் மற்றும் அப்சல் குரு மரண தண்டனையை உறுதி செய்தது. பிறகு 2005 உச்சநீதிமன்றம் ஷவுகத்தின் மரண தண்டனையை 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனையாக குறைத்தது. அப்சல் குரு மரண தண்டனையை உறுதி செய்தது. குடியரசுத் தலைவர் கருணை மனுவை நிராகரிக்க 2013 பிப்ரவரியில் டெல்லி திகார் சிறையில் ரகசியமாக அப்சல் குருவுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இந்த கொடூர பயங்கரவாத தாக்குதலை நடத்தியது பாகிஸ்தான் உளவுத்துறை உதவியோடு செயல்படும் லஷ்கர்-இ தைபா, ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாத இயக்கம் என தெரிய வந்தது. 2001 தாக்குதலை தொடர்ந்து வாஜ்பாய் அரசாங்கம் பாகிஸ்தான் எல்லையில் 5 லட்சம் வீரர்களை குவிக்க போர் மூளும் அபாயம் ஏற்பட்டது. அப்போது அமெரிக்கா அழுத்தம் கொடுக்க பாகிஸ்தான் அதிபராக இருந்த பர்வேஸ் முஷரப் பாகிஸ்தான் மண்ணில் பயங்கரவாதத்தை அனுமதிக்க மாட்டோம் என்றார். இறுதியில் போர் பதற்றம் தணிந்தது.
ஆனால் இப்போது வரையில் லஷ்கர்-இ தைபா, ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாத இயக்கங்கள் மும்பை தாக்குதல், புல்வாமா தாக்குதல், பஹல்காம் தாக்குதல் என இந்தியாவுக்கு எதிரான தாக்குதலை நடத்திதான் வருகின்றன. சமீபத்தில் டெல்லி செங்கோட்டையில் கார் குண்டு தாக்குதலிலும் ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாத இயக்கமே இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.